உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். அருகம்புல் சாறு எடுத்து அதனோடு சிறிது அதிமதுரம் சேர்த்து ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்த்து அதை நீரில் இட்டு கொதிக்க வைத்து சிறிது தேனோ பனங்கற்கண்டோ சேர்த்து இனிப்புக்காக நாம் இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே இது பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியிலே ஏற்பட்ட மாசுகள் எதுவாக இருந்தாலும் அதை சீர் செய்து குருதியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு உள்மருந்தாக விளங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த அருகம்புல் சாறு ஒரு ஸ்டிப்டிக் ஹெமஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே வெட்டு காயங்கள் என்று வருகின்ற நிலையிலே குருதி கசிகின்ற காயங்கள் என்கின்ற வகையிலே அந்த காயங்களின் மேலே அருகம்புல் சாறு விடுவதனாலேயோ அருகம்புல்லை அரைத்து மேல் கட்டுவதனாலேயோ உடனடியாக குருதியை கட்டக்கூடிய ஒரு நல்மருந்தாக அருகம்புல் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, மழைக்காலம் பனிக்காலம் என்று வரும்போது தொண்டையை பாதிக்கின்ற பல நோய்களிலே ஒன்று டான்சிலிட்டிஸ் என்று சொல்லுகின்ற டான்சில் கோள வீக்கம். அதனாலே தொண்டை வலி, லேசான காய்ச்சல், தலைவலி இவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த டான்சிலிட்டிஸ் என்று வருகின்ற நிலையிலே 10 பல் பூண்டு எடுத்து நசுக்கி சுத்தமான ஒரு துணியிலே அதனுடைய சாற்றை தடவி லேசாக தணலிலே காண்பித்து அந்த துணி சூடான பின்னாலே அந்த சாற்றை பிழிந்து அதனோடு தேன் சேர்த்து வைத்து கொண்டு அவ்வப்போது தொண்டையின் உள்ளே நாக்கினுடைய உட்பகுதியிலே படுகின்ற வகையிலே விரலினாலே தடவி வருகின்ற நிலையிலே இந்த டான்சிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தொண்டை வீக்கம் என்பது வற்றி போகும். அதோடு தொண்டை கட்டு, தொண்டை வலி இவற்றையும் போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இது விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, கிளியோம் கைனேந்திரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நல்வேளை, பசுகந்தா என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது. இந்த ஹிங்வா என்று வடமொழியிலே சொல்லுவார்கள், பெருங்காயம். அந்த பெருங்காயத்தினுடைய மணத்தை பெற்றிருப்பது இந்த நல்வேளை. இந்த நல்வேளை விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், கால்சியம், அயர்ன் என்று சொல்லக்கூடிய அத்துணை வேது பொருட்களையும் மிகுதியாக பெற்றிருப்பதனாலே நல்வேளை என்று சொன்னார்கள். இது இரும்பு சத்துவத்தை அதிகமாக பெற்றிருப்பதனாலே குருதி இழந்தவருக்கு அதிகமாக குருதி போக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த இலையை சமைத்து கொடுப்பது வழக்கம். சில நாடுகளிலே இதனுடைய இலையை பாக்கோடு சேர்த்து பெண்கள் மென்று சாப்பிட்டு வருகிறார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. அது எதற்காக என்று பார்க்கின்ற நிலையிலே த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லுகின்ற பெண் மலடு போக்குவதற்கு, குறிப்பாக நியூ கினியா என்கின்ற நாட்டிலே பெண்கள் இதை பாக்கோடு சேர்த்து மென்று சாப்பிடுவது வழக்கமாக கருதப்படுகிறது. த வாரியர்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், போர் வீரர்கள். முற்கால வீரர்களுக்கு அதிகமாக வெட்டு காயங்கள் பட்டு அதனாலே இரத்தம் வெளியேறி அவர்கள் பலவீனமான நிலையிலே உடனடியாக அவர்களுக்கு குருதி பெருக்கம் ஏற்படுவதற்கும் அவர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுவதற்கும் இந்த நல்வேளையை சமைத்து கொடுத்ததாக வரலாறு கூறுகிறது. சில நாடுகளிலே பெண்கள் கருத்தரித்து பிரசவத்துக்கு முன்பாகவும் பிரசவித்த உடனேவும் இந்த கீரையை உள்ளுக்கு கொடுப்பது வழக்கம்.
பிரசவத்தினாலே ஏற்படுகின்ற இரத்த இழப்பை ஈடு செய்வதற்காகவும், அதிகமாக குருதி வெளிப்படாமல் இருப்பதற்காகவும், பிரசவம் நிகழ்ந்த பின்னே அழுக்குகள் வெளிப்பட்டு குருதி அதிகமாக வெளிப்படாமல் இருப்பதற்காகவும் இந்த இலையை சமைத்து கொடுப்பது வழக்கம். இதனுடைய இலைகள் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இதை சாறு எடுத்து ஓரிரு சொட்டுக்கள் காதுகளிலே விட்டு வருகின்ற பொழுது காது வலி, இந்த ஒட்டைட்டிஸ் என்று சொல்லுகின்ற காதிலே சீழ் வடிதல் இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. இந்த நல்வேளை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நல்வேளை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, நல்வேளை செடியோட பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம நல்வேளை பூக்களை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி, கணை, மந்தம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நல்வேளை பூக்கள், கருந்துளசி, கல்லுப்பு, நெய். நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் ஒரு 4-5 சொட்டு விட்டால் போதும். இதோட நல்வேளை செடியோட பூக்கள் எடுத்துக்கணும். இதோட பூக்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும், பூனை மீசை பூக்கள் மாதிரி இருக்கும். இந்த பூக்கள் காலை நேரத்தில், விடியற் காலையில் பார்த்தோம்னா நல்லா பிரைட்டாக தெரியும் பார்க்கறதுக்கு. வெயில் வர வர இந்த பூக்கள் கொஞ்சம் கலர் மாறிடும். இந்த பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மிகச்சிறிய குழந்தைகளுக்கு வயிறு பிரச்சனை, வயிற்று வலியோ அல்லது சளி, அதிகமாக மார்பு சளி இருந்தால் நம்ம இந்த பூக்களை மட்டும் எடுத்து, இந்த காம்பெல்லாம் இல்லாமல் இந்த பூவோட இதழ்கள் மட்டும் எடுத்து தாய்ப்பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அந்த தாய்ப்பாலில் குழந்தைங்களுக்கு புகட்டிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பு சளி கரைந்து வெளியேறும். குழந்தைகளுக்கு மூக்கடைப்பு இருந்தாலும் சரியாகும். குழந்தைகளை குளிக்க வச்சதும் அவர்களுக்கு மருந்து கொடுப்பாங்க. குழந்தைகளை குளிக்க வைக்கிற அந்த பாட்டி அவர்களுக்கு சில மருந்துகள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மருந்தில் இந்த நல்வேளை பூக்களையும் சேர்த்து தாய்ப்பாலில் ஊற வச்சு தருவாங்க. நம்ம நெய்யில் வதக்கிறது மூலயமா இந்த பூக்களில் இருக்கக்கூடிய காரத்தன்மையெல்லாம் கம்மியாயிடும். த்ரோட் இரிட்டேட் ஆகாமல் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதோட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்புக்கும் சளியை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, உப்பு ஒரு டீகன்ஜஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உப்பு சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்க்கணும். இதோட நம்ம கருந்துளசி இலைகள் சேர்த்துக்கலாம். கருந்துளசி இல்லைன்னா நம்ம நார்மலான துளசி கூட சேர்க்கலாம், விஷ்ணு துளசி கூட சேர்க்கலாம். இந்த கருந்துளசி இலைகள் ஒரு 5 இலைகள் சேர்க்கலாம். கருந்துளசி இலைகள் வீரியம் மிக்கதுன்றதுனால நம்ம அதிகமாக சேர்க்காம 5 இலை மட்டும் சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது ரொம்ப மைல்டாக தான் கொடுக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான டிகாக்ஷன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம ஒரு 10 ml அளவுக்கு இந்த கஷாயம் கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு 20 ml அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். காலை மாலைன்னு 2 வேளையும் கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு சளி கரைஞ்சி வெளியில் வரும். நம்ம அந்த பூக்களை தான் குழந்தைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தணும். இலையை யூஸ் பண்ணக்கூடாது. இலைக்கு எரிச்சல் உண்டாக்கும் தன்மை இருக்கிறதுனால அதை நம்ம உள்மருந்தாக குழந்தைகளுக்கு பயன்படுத்துறதை தவிர்க்கணும். நம்ம நல்வேளையை ஸ்டீம் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நமக்கு கோல்ட் ஆகும்போது மூக்கடைப்பு, தலைபாரம், தலையில் நீரேற்றம் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா நல்வேளை இலைகள், அந்த செடியோட பாகங்களை அப்படியே தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சோம்னா நமக்கு ஒரு 10 செகண்ட்லேயே ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்ச நேரம் இப்படி கை வச்சோம்னாலே இதுலேருந்து ஸ்வெட் வர ஆரம்பிச்சிடும், வியர்வை வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்வேளை இலையெல்லாம் நம்ம பயன்படுத்தி ஸ்டீம் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் ஒரு 1 நிமிடம் நம்ம ஸ்டீம் பண்ணாலே போதும். அதிக நேரம் பண்ணும்பொழுது அது ஹீட் ஆகும் நம்ம உடம்பு. இப்போ இந்த கஷாயம் தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். நல்வேளை பூக்கள், கருந்துளசி, கல்லுப்பு மற்றும் நெய் சேர்ந்த இந்த மருந்தை குழந்தைகளுக்கு காலை மாலை 2 வேளையும் 20 ml அளவுக்கு நம்ம புகட்டிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி கரைந்து வெளியேறும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மூக்கடைப்பு சரியாகும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனும் கண்ட்ரோல் ஆகும். அன்பான நேயர்களே, கிளியோம் கைனேந்திரா என்று சொல்லக்கூடிய நல்வேளையிலே இலையிலே விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயர்ன் என்று சொல்லக்கூடிய
வேதிப்பொருட்களை மிகுதியாக பெற்றிருக்கிறது. இது இரும்பு சத்துவத்தையும் விட்டமின் சியும் பெற்றிருப்பதனாலே இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருவது மட்டுமல்லாமல் நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, வந்த நோயை எளிதில் விரட்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஸ்ட்ரிப்டிக் ஹெமோஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருப்பதனாலே இந்த கீரையை உணவாக நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே இரத்த கசிவை உடனடியாக நிறுத்தக்கூடிய, குருதி போக்கை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. இதனுடைய காய்களுக்குள்ளாக கடுகு போன்ற விதைகளை இது பெற்றிருக்கிறது. இதை கடுகோடு சேர்த்து கலப்படமாக விற்பது வழக்கம். இரண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் கலப்படத்திலே இருக்கின்ற ஒரு நன்மை என்பதை இது சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நம்மை அறிந்தோ அறியாமலோ தவறு செய்கின்ற பொழுது சில நேரங்களிலே சில தவறுகள் நன்மையாக முடிகின்றது. அதுபோல கடுகோடு சேர்க்கின்ற இந்த நல்வேளையினுடைய விதைகள் ஒரு நல்ல மருத்துவ குணத்தை நம்மோடு சேர்க்கின்ற ஒன்றாக திகழ்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நல்வேளை சீதள நோய்கள் அத்துணையும் போக்க வல்லதாக, ஆன்டி பாக்டீரியல் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளை நீக்க வல்லதாக விளங்குகிறது என்பதனாலே அதனோடு ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய துளசி, குறிப்பாக கருந்துளசி, கிருஷ்ண துளசி என்று சொல்லுவது வழக்கம். இந்த துளசியும் நல்வேளையும் சேர்த்து இங்கே ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். சுவைக்காக உப்பு சேர்த்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை உள்ளுக்கு கொடுக்கின்ற வகையிலே நெஞ்சகச் சளியை வெளித்தள்ளக்கூடிய டீகன்ஜஸ்டன்ட், மியூகோப்ரூலண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளுகிறது, சுவாச பாதையை சீர் செய்கிறது. ஒரு ஆன்டி ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே குடற்புழுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலையை, நல்வேளை இலையை நன்றாக அரைத்து லேசாக வாணலில் இட்டு வதக்கி உச்சந்தலையிலே சிறிது நேரம் வைத்து கட்டி வருவதனாலே தலையிலே இருக்கின்ற நீரை அது உறிஞ்சி தலை பாரம், நீரேற்றம், சைனசிட்டிஸ் என்கின்ற நிலையிலே இருந்து இந்த நல்வேளை இலையினுடைய விழுது உச்சந்தலையிலே வைத்து கட்டி வருவதனாலே சில நாட்களிலே நமக்கு விடுதலை தருவதாக நாம் அறிகின்றோம். அன்பான நேயர்களே, இந்த நல்வேளையும் துளசியும் எப்படி நல்மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.